தாவேக்கா, அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதனுடைய வேல்முருகன் எல்லாம் வந்து மக்கள் பிரச்சனைக்காக வேல்முருகன்லாம் வந்து இந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், என்எல்சி வேலை வாய்ப்பு, பண்ருட்டி கடலூர் மக்கள் லோக்கல் எவ்வளோ போராட்டம், அப்புறமா வந்து சிறைச்சாலையில் வந்து ரொம்ப நாள் சம்மந்தமே இல்லாமல் ஜெயிலில் இருக்கு அவங்களெல்லாம் வெளியில் விடும், அப்புறமா சாதி வரியை கணக்கு, மக்களோட எண்ணோட்டத்துக்கு தேவையான நீட்டு தேர்வு, அப்புறம் டாஸ்மாக் கடைகளை கொடு, சினிமா மோகம் வந்து இளைஞர்கள்கிட்ட வரக்கூடாது, கஞ்சா போதைக்கு எதிராக எவ்வளோ பண்ணிக்கிறாருங்க. ஆனால் அந்த ஒரு தாவேக்காவை அப்படியே மறந்தாச்சு. இதுக்கு முன்னாடி வந்த தாவேக்காது வேல்முருகன் வந்து இதெல்லாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம். இன்னொன்னு, சுங்கவரி சாலையில வந்து அதிகமா கொள்ளடிக்கிறீங்க, மக்கள் கிட்ட பணத்தை புடுங்குறீங்க, லாபம் சம்பாதிக்கிறீங்க, லாபம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் சுங்கவரி போட்டு கொள்ளடிக்கிறீங்க எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. அதுக்காக கேஸ் வழக்கு எஃப்ஐஆர் அந்த தாவேக்காவெல்லாம் மறந்தாச்சு. இது போன்ற ஆட்கள், அதாவது மக்கள் போராட்டத்துக்கு பேசக்கூடியவங்க இல்ல சட்டமன்றத்தில் பேசக்கூடியவங்க நான் வெறுத்து போய் தான் இந்த வாட்டி கூட்டணியை விட்டே போய் தேர்தலில் கூட நிக்கல. வேல்முருகன் மக்கள் பிரச்சனையாச்சும் பேசுறாங்க. அந்த மாதிரி மக்கள் பிரச்சனையை பேசுறவங்க சட்டமன்றத்துக்குள்ள இருந்தா